யாரை விட? வேற பாஷை பேசுகிறார்களே அந்த மக்களை விட உங்களுக்கு இயல்முனையும் சிறப்பு கிடையாது. சிறப்பு இருக்கிறது என்றால் நடத்தையினால் தான் சிறப்பு, பிறப்பினால் அல்ல, மொழியினால் அல்ல, வாழுகிற இடத்தினால் அல்ல, நிறத்தினால் அல்ல. எதனால உனக்கு சிறப்பு இருக்குது? நடத்தைக்குத்தான் சிறப்பு இருக்கிறதே தவிர மொழிக்கு கிடையாது. தமிழன், ஒரு தமிழ் மொழி பேசுறவன், 1ஆம் நம்பர் கொலகாரன், மலையாள மொழி பேசுறவன், அவன் எந்த ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதவன். இப்ப யாரு சிறந்தவன் சொல்லணும்? மனசு நமக்கு எப்படி மாறணும்? தமிழ் மொழி பேசுறவன் மாறக்கூடாது. இவன் செஞ்ச வேலை என்னன்னு மாறணும், அவன் செஞ்ச வேலை என்னன்னு மாறணும். அவன் மலையாள மொழி பேசினாலும் அவன் ஊருக்கு உழைக்கிறவன், இவன் தமிழ் மொழி பேசுறாலும் இவன் ஊரை கொள்றவன். அப்படி பேசணுமே தவிர அவனுடைய செயல்களை வைத்து தீர்மானிக்கணுமே தவிர எதை வச்சு தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம்? இல்லாத கற்பனையான ஒன்றை உண்டாக்கி இந்த வெறியை ஏற்றி வச்சிருக்கிறோம். எப்படி நமக்கு மலையாளிக்கு சண்டை தீரும்? எப்படி தீர்வு அமைதி ஏற்படும்? கன்னடத்துக்காரனுக்கு நமக்கு எப்படி அமைதி ஏற்படும்? இந்த அடுத்து இந்தியாவில் பெரிய நகரம், அந்த காலத்துல காட்டுமிராண்டி பயிர்வு செஞ்சாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மும்பை. நீங்க உலகமே திருப்பி பார்க்கக்கூடிய, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பேர் எது? மும்பை. அங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? வேறு எந்த ஒரு பேருக்கு பாத்தீங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப? இது ஒரு நாடு, காடி துப்புறான் எல்லாரும். என்ன நீங்க எல்லாம் ஒரு நாடாடா? நீங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குதா, சட்டம் இருக்குதா? இதெல்லாம் ஒரு நாடான்னு எல்லாரும் காடி துப்புறானா இல்லையா? என்ன நடக்குது? மும்பையில பெரிய நகரம் என்பது பலதரப்பட்ட மக்கள் வாழ்வார்கள். எல்லாரும் சேர்ந்துதான் அதை முன்னேற்றுகிறான். எல்லாம் சேர்ந்துதான் அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்த அந்த நகரத்தை. அதுல மலையாளி இருப்பான், அதுல தமிழன் இருப்பான், அதுல ஹிந்தி பேசுறவன் இருப்பான், உருது பேசுறவன் இருப்பான், மராட்டியத்துக்காரன் இருப்பான். எல்லாம் சேர்ந்த ஒரு கதம்பம் தான் இந்த மும்பைங்கிற நகரம். இந்த பால்தாக்கரன் ஒருத்தன் வந்தான், மராட்டிய இருக்கேன்டான். யாருக்கு அவங்களுக்கு மராட்டிய இருக்குன்னு சொன்னான ஒரு காலத்துல அவனுக்கு கட்சி அமைக்கிறாங்க. சிவசேனைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கிளை அமைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய துரோகின்னு பாருங்க, இந்த கெட்ட சித்தாந்தத்துக்காரனுக்கு. அவன் என்ன பண்ணா, தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சு விரட்டினான். 22 வருஷம் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? பம்பாயில இருந்தவன அடிச்சு விரட்டினான, சொத்துக்களை எல்லாம் பறிச்சுட்டு விரட்டினான. நம்ம தமிழ் மக்களை எல்லாம், தமிழ் பேசுற அத்தனையும் இந்து முஸ்லீம் பார்க்காம எல்லாத்தையும் கொண்டு நரவேட்டையாடினான. எந்த வச்சு வேட்டையாடினா? அதே நீ பேசுறது தமிழ், நான் பேசுறது மராட்டி, நீ பிறந்தது தமிழ்நாடு. என்னடா இந்தியா? என்ன இந்தியாங்கிறான்? இது இந்தியாவா? இந்தியாவுல நம்ம நாடாச்சு, நம்ம நாட்டுல ஒரு தொழில் நகரமாச்சு. அங்க போய் அந்த நாட்டை நம்ம டெவலப் பண்ணோம். நம்ம எல்லாம் போனதுனாலதான் அது மும்பாய். இல்லைன்னா அது ஒரு தாராவி சேரியா தான் இருந்திருக்கு. அது மும்பை ஆனது காரணமே யாரு? எல்லாம் போய் அங்க சேர்ந்து அனைவருடைய ஐடியாக்களும், அனைவருடைய உழைப்புகளும், முதலீடுகளும், ஆலோசனைகளும் சேர்ந்துதான் அது ஒரு பெரிய நகரமாக உருவெடுத்த முடிஞ்சது. அதை மறந்துட்டு என்ன பண்ணிட்டான்? நம்மளை எல்லாம் வெட்டி விட்டானா இல்லையா? சரி, அதுதான் காட்டுமிராண்டிகளை செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தா இப்ப அவனுடைய சொந்தக்காரன் இருக்கான். அவன் கிளம்பி என்ன பண்றான்? வடநாட்டுக்காரன் ஓடு. தமிழ்நாடு முதல் விரட்டினாங்கல்ல, இப்ப யார் விரட்டுறாங்க? வடநாட்டுக்காரன் ஓடு. எங்க ஓடு? ஊப்பிக்கு ஓடு. இது கூட என்னன்னு கேட்டாங்க. மீடியா வேல்டின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பி ஜைனுலாபுதீன் ஆற்றிய உரைகள் சற்றப்பின் நிற்க, அதற்கு தக இப்ராஹிம் நபியின் தியாக வரலாறு, பெருநாள் தொழுகை மற்றும் குர்பானியின் சட்டங்கள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், புதுவை மாநிலம், பிஜேயின் கேள்வி நேரம். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள். டிஎன்டிஜே சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியதா பிளவுபடுத்தியதா? இடஒதுக்கீடு யாரால்? டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன்? இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள், கொள்கையில் உறுதி. சம்சுல்லா ரஹ்மானி ஆற்றிய உரைகள். மறுமை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் ஏன்? இரையச்சமும் தூய்மையான எண்ணமும் எம்.எஸ். சுலைமான். இஸ்லாம் கூறும் ஓரிரை கொள்கை எம்.ஐ. சுலைமான். ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபி. கே.எஸ். அப்துல் ரஹ்மான் பிரதோசி. சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள். பாதிக்கப்பட்டோர், தொழுகையை தோழமையாக்குவோம். அப்பாஸ் அலி ஆற்றிய உரைகள். அபிவிருத்தி தரும் சம்பாத்தியம், இனிய இஸ்லாத்தை இனிதே எடுத்துரைப்போம், சிந்தனை செய்மனமே மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல், 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 25270006. இமெயில் mediaval@gmail.com. தமிழ்நாடு முதல் விரட்டினாங்கல்ல, இப்ப யார் விரட்டுறாங்க? வடநாட்டுக்காரன் ஓடு. எங்க ஓடு? ஊப்பிக்கு ஓடு. இது கூட என்னன்னு கேட்டாங்க. ஒரு நடிகன், அவன் ஊப்பியை சேர்ந்த ஒரு நடிகன், அமிதாப் பச்சன் ஒரு நடிகன். அவன் பம்பாயில திரைப்படம் வந்து பம்பாயில தயாரிக்கிறாங்க. கோலிவுட்னு சொல்லி பம்பாயில தான் இருக்குது. அதனால எந்த மாநிலத்துக்காரனா இருந்தாலும் ஹிந்தி படமா இருந்தா மும்பைக்கு தான் வந்து ஆகணும்.
அங்க இருந்து படத்தில் நடிச்சான், சம்பாதிச்சான். சம்பாதிச்சு என்ன பண்ணுவான்? அவன் வீட்டுல தான் கொண்டு போவான். சம்பாதிச்ச காசு என்ன செய்வான்? அவன் ஊருக்கு தானே அனுப்புவான். அவன் வீட்டுல அனுப்பி வாங்குவான், வாசல் வாங்குவான். அவன் ஊர்ல ஒரு காலேஜ் ஒண்ணு கட்டுறான். பார்த்துட்டே இருந்தாங்க. இது நல்ல மேட்டரா போச்சு. உடனே நினைச்சான், மும்பையில சம்பாதித்து விட்டு நீ போய் என்ன செய்யற? அங்க காலேஜ் கட்டுவியா? மும்பையில காலேஜ் கட்டாம நீ போய் லக்னோவுல கட்ட போறியா? அப்படின்னு அமிதாப் பச்சனுக்கு எதிராக கிளம்பி உருது பேசுறவன், ஹிந்தி பேசுறவனை எல்லாம் பின்னி எடுத்து அவன் சொத்துக்களை சூறையாடி இன்னைக்கு ஓயல எல்லாம் மூட்டை முடிச்சு கிளப்பிட்டு வாழ முடியாத இந்தியாவிலே வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நகரம்ங்கிற பெயரை சூட்டிக் கொண்டு எல்லாரும் வெளியேறி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மாதிரி நடக்குதா? எல்லாம் நான் கேட்கிறேன், இந்த கிறுக்கு, இந்த பால் தாக்கரை வகையராக்களுக்கு பிடிச்ச கிறுக்கு உலகத்தில் உள்ள மற்றவனுக்கு பிடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அரபு நாட்டில் போய் நம்ம ஆளுல சம்பாதிக்கிறானா? அரபு நாட்டுக்காரனுக்கு கிறுக்கு பிடிக்குது. என்ன சொல்லுது? எங்க நாட்டில் சம்பாதிக்கிற, எங்க நாட்டில் சம்பாதிச்ச காசை எங்க நாட்டில் செலவு பண்ணணும். உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு உங்க நாட்டுக்கு அனுப்பக்கூடாது. அவன் சொல்றான், இவன் இந்த பால் தாக்குற மாதிரி கிறுக்கு அங்க இருந்தான்னா அவன் என்ன சொல்லணும்? அவனு எங்க நாட்டில் வந்து சம்பாதிச்சு எங்க நாட்டு ரூபாய உங்க பொண்டாட்டிக்கு அனுப்புவீங்களா? இந்தியாவுக்கு, மெட்ராஸுக்கு அனுப்புவீங்களா? தஞ்சாவூருக்கு அனுப்புவீங்களா? கும்பகோணத்துக்கு அனுப்புவீங்களா? அவனுக்கு இருக்கு பிடிச்சுன்னு வைங்க. ஒரு ரூபாயும் 10 காசு ஊருக்கு அனுப்பக்கூடாது. அந்த ரூபாய் இங்கே செலவு பண்ணும். 50 காசு திண்டு இங்கே சொத்துவாங்கள வாங்கு, இங்கே காரை வாங்கு, வாங்குற சம்பளத்தை காலி பண்ணு. இங்க சம்பாதிச்ச காசை அங்க கொண்டு போக விட மாட்டோம்னு சொன்னா இந்தியா திவால், இந்தியா திவால் ஆயிருமே. இங்க இருந்த உயர் சாதி மக்கள் எல்லாம் போய் அமெரிக்காவில் வேலை பார்க்கறாங்க. அமெரிக்காக்காரனுக்கு இருக்கு பிடிச்சுன்னு வைங்க. என்ன இருக்கு? எங்க நாட்டுல வேலை பார்த்து உங்க நாட்டுல 5000 ரூபாய் தரமாட்டான், எங்க நாட்டுல 5 லட்சம் ரூபாய் சம்பளம் தரும். அவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தை வாங்கிட்டு நீங்க உங்க நாட்டுக்கு அனுப்புறீங்களா? அப்ப அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ்க்கும் அங்க உள்ள நிர்வாகத்துக்கு கிறுக்கு பிடிச்சுன்னு வைங்க. அங்க ஒரு பால் தாக்கரை இருந்தாண்டு வைங்க. அவன் இப்படி சொன்னா பிஜேபி எல்லாம் அவுட்டு. ஏன்? ஆனா அங்க இருந்தா வந்து எல்லாம் இந்த மேல்சாதிகாரம் கூட அமெரிக்காவில் போய் சம்பாதிச்சு பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத்துக்கு பணத்தை அவனாலுக்கு அனுப்பிட்டே இருக்கிறான். இங்க இந்தியாவும் தீபாவளி இவங்களும் குறைஞ்ச ராசமா போயிடும். பால் தாக்கரைக்கு பணமே அங்கிருந்தா வந்துட்டு இருக்கு. எங்கிருந்து வருது? இந்த மேல் சாதிக்காரன் எல்லாம் போய் அமெரிக்காவில் சம்பாதிச்சு இவனுக்கு பணம் அனுப்புறதுனாலதான் இவங்க வந்துகிட்டு அந்தந்த திட்ட ராமர் கோயில் கட்ட போறோம், அது கட்ட போறோம்னு டிராமா பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இது ஒரு நல்லதா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த மொழி வரியை இஸ்லாம் ஒழித்து கட்டுகிறது. நபிகள் நாயகத்துக்கு அரபு மொழி தெரிஞ்சதனால் அரபியில வேதம் வந்தது, அரபி பேசினார்களே தவிர அரபு மொழி பேசுறவன் உயர்ந்தவன் கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நல்ல நடத்த உள்ளவன் உயர்ந்தவன். அப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா, பிறப்பின் அடிப்படையில் எந்த மனுஷனும் சமம்தான். ஒரு வீட்டில் பிறந்ததால், ஒரு தெருவில் பிறந்ததால், ஒரு ஊரில் பிறந்ததால், ஒரு சாதியில் பிறந்ததால், ஒரு நிறத்தில் பிறந்ததால், ஒரு நாட்டில் பிறந்ததால், ஒரு கலரில இருப்பதால் எவனும் வசந்தவன் கிடையாது. இதை ஒத்துக்கிட்டா உலகத்துக்கு அமைதி வருமா? வராது. எல்லாரும் ஒத்துக்கிட்டா முக்காவாசி விவகாரம் தீர்ந்துடும். இது போக இன்னும் சில அடக்குமுறைகள் உலகத்தில் இருக்கிற. என்னது? சில பேர் தங்களை பொருளாதார ரீதியாக, இதெல்லாம் பிறப்புல வரக்கூடியது, பிறப்பு இல்லாத வகையிலேயே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விட மேலானவனாக உலகத்தில் இருப்பான். எப்படி இருப்பான்? ஒருத்தனுக்கு ஆள் பலம் இருக்கும், ஒருத்தனுக்கு பணபலம் இருக்கும், ஒருத்தனுக்கு உடல் பலம் இருக்கு, ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பாடி பில்டரா நிற்பான், இன்னொருத்தன் என்ன செய்வான்? புல்தறிக்கு பயில்வான நிற்பான். இந்த மாதிரி மனிதர்கள் வேறுபடும் பொழுது இந்த இதுல எல்லாம் யாரு மேல நிக்கிறானோ அவன் கீழே நிக்கிறவனை மிதிக்க பார்க்கறான். மிதிக்க பார்க்கறானா இல்லையா? பணக்காரன் ஏழைய மிதிக்கிறான். உடல் வலிமை உள்ளவன் என்ன செய்யறான்? அல்லது 10 பேரை சேர்த்து வைத்துக் கொண்டவன் அதை விட கீழானவனை தாழ்த்துறான், அவங்களுடைய உரிமையை பறிக்கிறான். அப்ப ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள் மீது அடக்குமுறை ஏவி விடுகிறார்கள். இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு தான் ஒரு கவர்மெண்ட், அனைவருக்கும் சமநீதி. இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த தீர்வு என்ன? இதுல ஓரளவுக்கு அமைதி ஆயிரும். இந்த சாதி சண்டை, மொழி சண்டை, இனச்சண்டை, நிறச்சண்டை, குலச்சண்டை, கோத்திர சண்டை இதெல்லாம் ஓஞ்சு போயிடும். ஆனால் இதெல்லாம் ஓஞ்ச பிறகு இன்னும் சில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன இருக்கு? இந்த விவகாரம், இந்த கடை சம்பந்தமாக ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பஞ்சாயத்து வருது. போலீஸ் எந்த பக்கம் நிற்கும்? பணக்காரன் பக்கம் நிற்கும். கோர்ட்டு கூட யார் பக்கம் நிற்கும்? பெரும்பாலும் இவனுக்கு ஒண்ணு பேச தெரியாத வக்கீல் வைக்க தெரியுமா? நல்ல பாராட்டுல வக்கீல வச்சு அவன் ஜெயிச்சுட்டு ஓடியாந்துருவான்.
அப்ப கோர்ட் அந்த பக்கம் தான் நிக்கும், அரசாங்கம் அந்த பக்கம் தான் நிக்கும், எல்லாம் அந்த பக்கம் தான் நிப்பாங்க. யார் பக்கம்? யார் பணக்காரனா இருக்கிறானோ, யார் படைபலத்தோட இருக்கிறானோ, யார் செல்வாக்குள்ளவனா இருக்கிறானோ, யார் அதிகாரிகள் அதிகமா வச்சிருக்கிறானோ அவன் நினைச்சதை செய்து கொள்கிறான். சாதாரண அப்பாவி மக்களாக இருந்தால் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அப்ப அமைதி உனக்கு வேணும்னு சொன்னா இந்த இந்தியாவுல 1 மணி நேரத்தில் அமைதி ஏற்படுத்தி காட்டும். நாங்க சொல்ற கேள்வி என்ன கேளு?